நண்பர்களே, எல்லோருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளியில் ராமலிங்க பெருமான் நான் யாருக்கிட்டேயும் போய் ஒன்று வேண்டி கேட்டு வருத்தப்படுகின்ற குறை எனக்கு உண்டாகாத வண்ணம் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் பாடுறார். நான் யார்ட்டையும் போய் கேட்கக்கூடாது, அங்கே போய் நான் துன்பப்படக்கூடாது அப்படின்னு இந்த பாட்டை பாடுறாரு. எல்லாம் ஒரு 6 வரி 7 வரி இந்த மாதிரி பாட்டு தான். இது நிறைய பாட்டுலையும் பாடுறாரு. அதை இந்த பாட்டில் பாடிட்டு பொருள் சொல்கிறேன். நல்காத வீணர்தம் பால் சென்று இறந்து நவைப்படுதல், நல்காத வீணர்தம் பால் சென்று இறந்து நவைப்படுதல், மல்காத வண்ணம் அருள் செய் கண்டாய் மயில் வாகனனே, பல்காதல் நீக்கிய நல்லோர்க்கு அருளும் பரஞ்சுடரே, அல்காத வன்மை தணிகாசலத்தில் அமர்ந்தவனே. அப்படின்னு சொல்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா எடுத்த வரி நல்காதம்பார், அடுத்த வரி மல்காத, அடுத்த வரி பல்காத, அடுத்தப்புறம் அல்காத, நல்காத மல்காத பல்காத அல்காதன்னு அப்படியே எதுகை மோனையாக பாடுறார். இதில் என்ன அர்த்தம்னா, அல்காத வன்மை தணிகாசனத்தில் அமர்ந்தவனே. அல்காதம்னா பொருள் வளத்தில் சுருங்கி போகும். சில ஊர்லாம் பார்த்திங்கன்னா அங்கே மேன்மை வராது. அது சுருங்காத வளமை பொருந்திய தணிகை மலைங்கிறார் ஆச்சுங்களா. அதுதான் அல்காத, வளமை பொருந்தியது. வளமை குன்றுச்சுன்னா அதுக்கு பேர் சுருங்காதன்னு, சுருங்கி போகுது இல்லையா, அதை அது மாதிரி இல்லையாமா தணிகை மலை. அல்காத வன்மை தணிகாசலத்தில் அமர்ந்தவனே, சுருங்காத வளமை பொருந்திய தணிகை மலையில் இருக்கிறவன. அப்புறம் பல்காதல் நீக்கிய நல்லோர்க்கு அருளும் பரஞ்சுடரேங்கர். பல்காதல் நீக்கிய அப்படின்னு நீக்கிய என்னத்தை நீக்கிய? பல்காதல் நீக்கியன்னா நம்ம மெய் வாய் கண் மூக்கு செவி அஞ்சு பொறிகள் இருக்குது. 5 பொறிகள்கிட்டையும் 5 புலன்கள் இருக்குது இல்லையா. அந்த புலன்களில் போக்கில் போக விடாமல் அதை அந்த ஆசை, அந்த பலவாக போய் அந்த வழியாக போகிற ஆசையை கட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மறுத்த நல்லோர்கள், அதாவது தவ முனிவர்கள், அவர்கிட்ட இவர் இருப்பாராமா. அதனால் நல்லோர்களுக்கு அருளும் பரஞ்சுடர். எந்த நல்லோர்கள்? பல்காதல் நீக்கிய நல்லோர்க்கு அருளும் பரஞ்சுடரே. பல்காதல் நீக்கிய நல்லோர்கள்னா இப்போ நமக்கும் அதே மாதிரி தான். நம்மளும் மெய்வாய் கண்மூக்கு செவியெல்லாம் அது போகிற பக்கம் போகாமல், அதுதான் இந்திரிய ஒழுக்கத்தில் சொல்கிறார்ல, இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் அப்படி சொல்கிறார்ல, அதே தான் இங்கேயும் சொல்கிறாரு. அந்த மாதிரி முதல்ல புறத்தில் போகிறது, அதுக்கப்புறம் அகத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே ஒன்றுபடுத்துதல், கண்ட பக்கம் மேய விடாமல் பண்ணுறது இல்லையா, அதை நீக்கினவங்ககிட்ட தான் இருப்பாருங்கிறது மாதிரி சொல்கிறார். பல்காதல் நீக்கிய நல்லோர்க்கருளும் பரஞ்சுடரே. அப்புறம் என்ன சொல்கிறாரு? மயில் வாகனே, அதை மயிலை ஊர்தியாக கொண்டவனே அப்படிங்கிறது. அப்புறம் என்ன சொல்கிறாரு? நல்காத வீணர்தம் பால் சென்று இறந்து நவைப்படுதல், மல்காத வண்ணம் அருள் செய் கண்டாய். நல்காத வீணர் அப்படின்னா என்னன்னா, ஒன்று கேட்டால் கொடுக்காமல் இருக்கான் பாருங்கள், ஈயாத வீணர். எப்போவுமே நமக்கு தமிழ் பண்பாடு ஈகை. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகைங்கிறான். ஈகை தான் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அந்த மனப்பான்மை ஈயாத அந்த ஆளுங்களுக்கு வீணருங்கிறார்.
அந்த நல்காத கொடுக்காத வீணர் அவங்ககிட்ட போய் ஒன்று கேட்டு வருத்தப்படும் குறை. அந்த நவைப்படுதல்னால் நவைப்படுதல் அப்படின்னு சொன்னான்னா வருத்தப்படுற குறை. நவைப்படுதல் துன்பப்படுதல்னு அர்த்தம். நல்காத வீணர்தம் பால் சென்று இறந்து நவைப்படுதல் மல்காத வண்ணம். மல்காத வண்ணம் பெருகாத வண்ணம். மல்காதன பெருகாத வண்ணம் அருள் செய் கண்டாய். அந்த துன்பம் எனக்கு எய்தாமல் அருள் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடுறார். அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த பாட்டில் என்ன ஒன்று பாட்டிலே பாடுறோம், அந்த பாட்டில் என்ன பொருள் தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இந்த மாதிரி பாடுறாரு இல்லையா, பல்காதல் நீக்கி நல்லோர் கருளும் பறிஞ்சுடனேன்னா இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், புலன்கள் மேலே செல்லாதாமல் நம்ம வசப்படுத்துகிற மாதிரி நம்ம எல்லாம் பழகிக்கணும். அப்போ இந்த பல்காதல் நீக்கிய அருளோருக்கு தானே இறைவன் அருள் பாலிக்கிறார். அதனால் பல்காதல் நீக்கிய நல்லோர் கருளும் பரஞ்சுடரே. அப்புறம் நம்ம போய் என்ன பண்ணணும், நல்காத வீரதாம் பால் சென்று இறந்து நவைப்படுதல் மல்காத வண்ணம். கண்டவன்கிட்ட போய் அவன் கொடுக்கவே மாட்டான், அவன்கிட்ட போய் அப்பா கொஞ்சம் கொடுப்பான்னு கேட்பான். அது மாதிரிலாம் வேண்டாம், அந்த துன்பம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இதை இன்னொரு பாட்டில் சொல்கிறார். என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் ஈதிரு போதவ கிளை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இறையாம் நீ என்றும் நினைவிடா நினையும் நான் என்றும் உன் நினைவிடா நெறியும் அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனமும் மெய் நிலை நின்று நெகிழாத திடமும் உலகில் சீ என்று என்று நாயென்று பிறருதமை தீங்கு சொல்லாத தெளிவும் திறம் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய் அப்படின்னு பாடுறார். என்று நான் போய் ஒருத்தன்ட்டு கேட்கக்கூடாது, அவன் ஒருத்தன் என்கிட்ட கேட்டானே இல்லைன்னு சொல்லக்கூடாது. உலகில் என்னை சீப்பை நாய் அப்படின்லாம் என்னையும் சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொல்லி பாடுறார் இல்லையா, அந்த பாட்டை போய் பாருங்கள், அந்த பாட்டுடைய பொருள் விளங்கும். ஏற்கனவே அந்த பாட்டுடைய பொருள் சொல்லியிருக்கேன். இந்த பாட்டில் இப்படி தான் சொல்லி முடிக்கிறார், அவ்வளோதான். அடுத்த பாட்டில் நம்ம வேற ஒரு காணொலியில் அடுத்த பாட்டை பற்றி நம்ம பார்த்து பேசலாம். நன்றி, வணக்கம்.